இச்சு பிடிச்சின எந்த இப்படி ஷோ பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, ரயானும் சௌந்தர்யாவும் வந்து ரொம்ப நேரமாக வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு பார்ட் ஆஃப் த கான்வர்சேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அந்த விஷாலுக்கும் ரயானுக்கும் வந்து ஒரு சண்டை நடந்தது பார்த்தீங்களா, அந்த ஒரு டாஸ்க் நடக்கும்போது, அந்த செங்கல் டாஸ்க் நடக்கும்போது. ஸோ விஷால் வந்து அ இவங்கள ரயானை பார்த்து குழந்தன்னு சொன்னதும், ரயான் வந்துட்டு விஷாலை பார்த்து அங்கிள்னு சொன்ன அந்த ஒரு விஷயத்த வந்து ரெஃபர் பண்ணி அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஒரு ஃபைட்டில் வந்து சௌந்தர்யா வந்து விஷாலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறத பார்க்க முடியுது. நீங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து விஷாலை வந்து மென்டலாக டவுன் பண்ணிட்டீங்க. அதே மாரி அந்த அன்ஷிதா விஷயத்துலேயும் வந்து ஜாக்லின்கிட்ட வந்து விஷால் வந்து ஒரு மாரி கோவமா பேசுகிறாரு. ஆனால் அன்ஷிதா கிட்ட நார்மலா சொல்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்க எல்லாருமே சேர்ந்து சொல்ல அவன மென்டலா வந்து நீங்க அஃபெக்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாரி வந்து விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தத வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி அந்த குழந்தை, அந்த அங்கிள் அந்த ஒரு விஷயத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, விஷாலுக்கு தான் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. பட் விஷால் சொன்னது தப்பு தான். பட் நீயும் வந்து சொல்லிட்ட அப்படின்னு சொல்லும்போது, ரயானும் வந்து ஒத்துக்கிறாரு. ஆமா, விஷால் சொன்னதோட விட்டுருந்தா, அது அவன் மேல தப்பாயிருக்கும். நானும் சொன்னனால வந்து அது ஒரு மாரி ஆ என் மேலேயும் வந்து தப்பாயிடுச்சு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த ராணுவ மேட்டர் வந்து எடுக்குறாங்க. இந்த மாரி ரயான் வந்து நெறைய இடங்கள்ல வந்து இது ரொம்ப தெளிவா வந்து பேசுறத பார்க்க முடியுது. ரயான் திரும்பவும் சொல்றாரு, ஒருத்தர் வந்து கை அடிபட்டு அவர் வந்து வராரு. சரி ஃபர்ஸ்ட் டைம் நீ நடிக்கிறாங்கன்னு சொன்னா ஓகே. ஆனா செகண்ட் டைம் அவன் போய் ஹாஸ்பிட்டல்ல வந்து அதாவது டாக்டர் செக் பண்ணிவிட்டு உள்ளே வந்திருக்கான். அப்போ ஐஸ் பேக் வைக்க சொல்லியிருக்காங்க. அப்போ உன்னை உள்ளே போய் பார்க்க சொல்லும்போது வந்து நான் என்னாலலாம் வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி நீ ஒரு மாரி வந்து சொன்னது அதுவும் வந்து தப்பா தெரிஞ்சது. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்பயும் உனக்கு நடிப்புன்னு தெரிஞ்சது அப்படின்னா, 3வது வாட்டி வந்து அவன் திரும்பவும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வந்து போயிட்டு கட்டு போட்டுட்டு வரான். அதுக்கப்புறமும் வந்து நீ வந்து அதையே வந்து திரும்ப அவன் நடிக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் 3 தடவையுமா இதே மாரி வந்து தோணும் ஒருத்தருக்கு. அது தப்பா இல்லையா? அது வந்து கண்டிப்பா வந்து நீ கொஞ்சம் யோசிக்கணும். நீ ரியாக்ட் பண்ற விதம் வந்து அது ரொம்ப தப்பா இருக்கு. அப்படிங்கிற மாரி ரயான் ஓப்பனாவே வந்து சொல்றாரு. பட் அந்த இடத்துல வந்து சௌந்தர்யா ஒரு அளவுக்கு மேல அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாரி இல்ல. பட் திரும்ப திரும்ப அத வந்து அழுத்தி சொல்லிட்டு இருந்தத வந்து பார்க்க முடிஞ்சுது. அப்போ அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு மேல வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. பட் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு வீக்கெண்ட்ல வந்து ஒரு பயமும் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த வீக்கெண்ட் என்னதான் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பதட்டத்திலயும் வந்து இருந்தத வந்து பார்க்க முடிஞ்சது இப்போ. அதேமாரி இவங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரத்துக்கிட்ட வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க உட்காந்து. அப்போ வந்து விஷால் வந்து நடுவுல வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தத வந்து பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா வைப்லெட்ஸ் சேம் பிளட் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு, சும்மா ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தத வந்து பார்க்க முடிஞ்சது ஃபைனலா இந்த ஒரு கான்வர்சேஷன்ல. ஸோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரி எல்லாம் பிக் பாஸ பத்தி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.